ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பேனரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், எனக்கு பேனர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு நீங்கள் நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா 1ன்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா, 1 ஃபஸ்ட் லிங்க், செகண்ட் லிங்க் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிங்க. இது ஃபஸ்ட் லிங்கில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் எல்லா இதுலேயும் இருக்கும், ஆப்ஸ்லேயும் இருக்கும். ஸோ கைன்மாஸ்டர் ஆப்பை நீங்கள் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் வாட்டர்மார்க் காட்டாது. ஸோ நான் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சைஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேனர் எந்த சைஸில் வேணும், நீங்கள் வீடியோ எடிட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன், நீங்களும் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து முடிச்ச உடனே கீழே கிரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து அது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு செங்குத்த வேணும்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் கீழே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் கீழே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க, ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். ஒயிட் கலராக பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ்னு இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இமேஜ் அசஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் பாக்ஸ் வெள்ளை கலரில், அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒயிட் கலர் பாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபிக்ஸ்டு ஒயிட் கலர் பாக்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கலரை மாற்றிக்கலாம். நீங்கள் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு அதை இழுத்து விடாதீங்க, அதுவே போதும். உங்களுக்கு நம்ம பேனர்ன்றதுனால நம்ம ஜேபிஜி ஃபார்மாக எடுக்க போகிறோம், இதுவே போதும். ஸோ எடுத்து விட்டு லேயர் ஆப்ஷன் இருக்கா, மார்க் பண்ணி காட்டுங்க பாருங்கள். இந்த லேயர் ஆப்ஷன் மறந்துடாதீங்க. லேயர் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா மேலே மீடியான்னு இருக்கும். ஸோ வட்டம் மட்டும் காட்டியிருப்பேன். அந்த மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போய்டும் அது. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நான் இது கொடுத்துருக்க டவுன்லோட் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ரெண்டாவது லிங்கில் இருக்குது. ஸோ பர்த்டே கைன்மாஸ்டர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜிஸாக ஃபார்மெட்லாம் இருக்கும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து வெயிட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பாக்ஸ். ஓகேங்களா, பர்த்டே கைன்மாஸ்டர்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது டவுன்லோட் லிங்கை வந்து ரெண்டாவது லிங்கில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், ஏதோ காட்டியிருப்பேன். ஸோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்து போட்டுங்க. அதை கிளிக் பண்ணிங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து கைன்மாஸ்டர் ஆப்புக்குள்ளே வந்துடும். நான் கிளிக் பண்ணிட்டு அதை வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போது அது கீழே ஒரு ஏரோ காட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு இந்த ஜேபிஜி மட்டும் பண்ணதை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இதை பார்த்து பண்ணுறதுக்கு தான். அது எடுத்து ஒருத்தவங்க மறைச்சி வச்சுக்கோங்க அதை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இழுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டில் இழுத்து விட்டுக்கணும். ஓகேங்களா, இழுத்து விட்டு நம்ம அந்த அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெருசாக்குறோம். லாஸ்ட்டாக கீழே இருக்க பாருங்கள் ஏரோ ஒன்று, மேலே இருக்கிற ஏரோ வந்து அதை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கீழே இருக்கிற ஏரோ யூஸ் பண்ணி நம்ம வந்து பெருசாகிக்கலாம். ஓகேங்களா, ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஏரோ. ஸோ இதை எடுத்து விட்டுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு பெருசாக அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படின்ற போது அது நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது புரியலனா அந்த ஏரோ போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 கையை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். தென் பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்க்குங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு நான் சொன்ன ஃபோட்டோக்குள்ளேயே போங்க. ஃபோட்டோக்குள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ மெயினான ஃபோட்டோ பர்த்டே பாயோட ஃபோட்டோ போடணும். உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபோட்டோ தராங்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்து இங்கே அதில் போட்டுருங்க. ஸோ பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணி எடுத்து பெருசாக்கி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, தென் பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தென் அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனு, பர்த்டேவா மற்றபடி என்ன ஃபங்க்ஷன்றதை ஆட் பண்ணணும். ஸோ லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு தென் பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னு தேடுறேன். ஸோ அது எங்கே இருக்கோ அதை தூக்கி போட்டுருங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் லெஃப்ட் சைடில் மேலே டாப்பில் கார்னரில் வச்சு விட்டுருங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு, இது அங்கே தான் இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அதை அங்கேயே வச்சுடுங்க. ஸோ வச்சுட்டு அடுத்த எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் எடிட்டிங். இல்லை கைன்மாஸ்டர்ன்றாலும் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு எக்னிக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கைன்மாஸ்டருக்குள்ளே போயிட்டேன். தென் அடுத்து என்ன பண்ணுறேன்னா 20 வரவேற்பு அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து பேனர் தான், இதை போடுங்க, இல்லைனா தேவையில்லை. ஸோ இதை போட்டால் கொஞ்சம் டிசைன் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை போட்டுக்கோங்க. இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயருக்குள்ளே போயிட்டு ஏரோ காட்டியிருப்பேன், அந்த லேயர் தான். இந்த லேயருக்குள்ளே போயிட்டு மேலே இருக்கிற மீடியா. ஓகேங்களா, மேலே இருக்கிற மீடியா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். தென் இந்த ஃபைலுக்குள்ளே போனீங்க. இந்த ஃபைலுக்குள்ளே ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் ஆட் பண்ணி அதில் போட்டுருங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து இந்த பிஎன்ஜி நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் வச்சுருங்க. ரைட் சைடில் வைக்கலாம், பட் ரைட் சைட்லேயும் ஒரே கலர், சேம் கலராக ரெட் கலராக இருக்குது. ஸோ நான் லெஃப்ட் சைடில் கார்னரில் வச்சுட்டேன், நீங்களும் அங்கே வச்சுருங்க.
தென் நீங்கள் ஆட் பண்ண பிஎன்ஜியை செலக்ட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே செலக்ட் பண்ணிங்கன்னா மஞ்சள் பாக்ஸ் கட்டும். ஓகேங்களா, அப்போ தான் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே உங்கள் பிஎன்ஜிக்கு பார்டரில் ஒரு லேயர் போயிட்டுருக்கும், ஒரு புள்ளியாக போயிட்டுருக்கும். தென் பேக்ரவுண்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் என்ன சைஸ் வைக்க போகிறோன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை சுருக்கி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டேன், லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிட்டேன். வழக்கம் போல் என்னோடய ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு இந்த ஃபோல்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, 3வது ஆப்ஷனு, அதை தூக்கி நான் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் எடுத்து போட்டுங்க. இப்படி ஆர்டர் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எது தூக்கி பிடிக்கிறதோ தூக்கி உள்ளே போட்டுருங்க. ஸோ அதை நான் போட்டேன். அதில் வந்து நான் வந்து அஜித்தோ இல்லை விஜயோ இல்லை சூர்யாவோ நான் ஹீரோ ஃபோட்டோஸ் தான் வைப்பேன். நீங்கள் யார் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கோங்க. அதை வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணி அதை சுருக்கி மேலே வச்சுருங்க. ஓகேங்களா, டாப்பில் மேலே வச்சுருங்க. அது கீழே வைக்கக்கூடாது, மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான், மேலே வச்சுருங்க. ஓகே, இது ஓரளவு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பிஎன்ஜிஸ்லாம் ஆட் பண்ணால் இது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகே, நான் மறுபடியும் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா லேயரை கிளிக் பண்ணி உள்ள மீடியாக்குள்ளே போய்க்கிறேன், என் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அதுக்குள்ளே அதே ஃபோல்டர் தான், சேஞ்சஸ் இல்லை. அதுக்குள்ளே போய்ட்டு இப்போது நான் வந்து அஜித் ஃபோட்டோவை சூஸ் பண்ணி வைக்கிறேன், அந்த லோகோக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யார் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு வைக்கிறோம் செகண்ட் வைக்கிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ அஜித் ஃபோட்டோவை வந்து செகண்டாக வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி அதை சின்னதாக சுருக்கி சைடில் வச்சுருக்கேன். ஸோ என்ன மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் அங்கே யார் ஃபோட்டோவை வைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை அங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் யோசித்து பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ அந்த பாடி வந்து வட்டத்துக்கு வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க, அது மட்டும் தான் பிரச்சனை. ஸோ ஏன்னா சின்னதாக இருக்கிறனால உங்கள் கையில் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியாது, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இது வேறு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நான் டேட்டா ஆட் பண்ணும்போது அதில் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் பண்ணுங்கள், இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம என்ன டேட்டு என்ன கிழமை அப்படின்றத ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அடுத்து நான் என்ன வீடியோ போடுறோம், என்ன டவுட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ kinemaster ஏதாச்சும் டவுட் இருக்குது பேனர் பண்ணுறது அப்படின்ற போது உங்களுக்கு என்ன பிஎன்ஜி பிஎஸ்டி வேணும் அப்படின்றத நீங்கள் டவுன்லோடில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேயரை கிளிக் பண்ணி வழக்கம் போல் மீடியோக்குள்ளே போய்க்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து வட்டமாக ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன் டிசைனோட. ஸோ அதை நீங்கள் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டதுக்கப்புறமா அதில் வந்து டேட்டோ மந்த்தோ இயரோ ஆட் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் வரும், என்னென்னா அதில் வந்து ஆட் பண்ண முடியாது. அது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா kinemaster ஆப்பை கூட்டு வெளியே வந்துடுங்க. இந்த நியூ ப்ராஜெக்ட்னு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ நான் வெளியே வந்துடுறேன். வெளில வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி 1:1 3ஆவதாக இருக்குது பாருங்கள் ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அசெட்டில் சொன்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டை போடுங்க, ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு போடுங்க. பேக்ரவுண்டை போட்ட உடனே அந்த கலரை மாற்றிடுங்க. போட்ட உடனே க்ரீன் கலருக்கு மாற்றிடுங்க. ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு க்ரீன் கலரில் தான் மாற்றணும். ஸோ க்ரீன் கலரை மாற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது நான் சொன்ன அந்த வட்ட பிஎன்ஜி அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதே ஃபோல்டரில் தான் இருக்கும், எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை பெருசாகிக்கிங்க, அப்போ தான் உங்களால் இயர் மந்த்தையும் அதை எழுத முடியும். ஸோ நான் பெருசாகிக்கிட்டு இப்போ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் போன செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மாதத்தை போட்டுக்கிறேன். மார்ச்னா ME6 போடுங்க, பிப்ரவரினா FAB போடுங்க. ஸோ நான் மார்ச்னே எழுதிக்கிறேன், உங்களுக்கு எப்படின்னா அப்படி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அது ஒயிட் கலராக இருந்தால் தான் தெரியாது. ஸோ அதை போய்ட்டு அதோட கலரை மாற்றிடுங்க. கலரை மாற்றிட்டு எப்படி தெரியும் உங்களுக்கு. ஸோ கலரை மாற்றிட்டிங்கன்னா அது வந்து கலராக தெரியும். இப்போ ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு டிஃபால்ட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை விட்டுட்டு அதுக்கு கீழே லாட்டின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதில் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே 2 ஏன்னு ஆப்ஷன் இருக்குங்களா, 2வது ஆப்ஷன், அது கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு வந்துடும். ஸோ மேலே ஆண்ட்ராய்டு கீழே லாட்டின் இருக்கும். இதில் லாட்டினில் கிரேட் வைப்ஸ், மாதத்துக்கு மட்டும் கிரேட் வைப்ஸ்ன்ற 3ஆவதாக இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள், பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கும். அதை போட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ இந்த மார்ச்ன்றதை வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா அடுத்து டேட்டையும் வருஷத்தையும் போடணும். டேட்டையும் வருஷத்தையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது வந்து 2022 போட்டுக்கிறேன், 2023 போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு அங்கே இதோட கலரையும் மாற்றிக்கோங்க. இதோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா எது ஒயிட்டுக்கு வெளில தெரியுமா போடுங்க. ஆனால் க்ரீன் கலரை மட்டும் போட்டுறாதீங்க. நான் இந்த கலரை மாற்றிடுவேன், க்ரீன் கலரை மட்டும் போடாதீங்க. ஓகேங்களா, கலர் சேஞ்ச் மாற்றிடுங்க. அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த எடிட்டருக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஏஎன்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி லாட்டின்குள்ளே வந்துடுங்க. லாட்டின்குள்ளே வந்துட்டால் கிரியேட் வைப்ஸ் கீழே பார்த்திங்கன்னா ஆர்பிட் அண்ட் போல்டுன்னு இருக்கும். நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டு உங்களுடைய ஆப்ஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா, kinemasterல இருக்கும். எடுத்து இதை உள்ளே போட்டுக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு இயர் கொஞ்சம் பெருசாக காட்டுங்க, இல்லை சின்னதாக காட்டுங்க. ஆனால் டேட்டை மட்டும் நல்லா பெருசாக ஹைலைட்டாக காட்டணும். ஓகேங்களா? டேட்டு வந்து ஏதோ ஒரு டேட்டை போட்டுங்க. நான் 31 போட்டுக்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு டேட்டை போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு டேட் இல்லை, பர்த்டே பையனுடைய பிறந்த நாள் போட்டுருங்க. ஓகேங்களா? நான் இதுக்கு வந்து நல்ல ஒரு அடிக்கிற கலராக போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த வட்டத்தில் இருக்கிற கலராக போட்டேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த லெஃப்ட் சைடில் கார்னர் பாருங்கள், 4வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும், பாக்ஸாக போட்டு. ஸோ காட்டிட்டு பாருங்கள், மார்க் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஓகேங்களா? இது அடிக்கடி வரும், இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனு. இதை ஓகே பண்ணிக்கோங்க. இது ஓகே பண்ணிங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து பேனரையும் சேவ் பண்ண போகிறோம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2வது இருக்கும், அது ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே அந்த லேயரை இம்போர்ட் பண்ணணும். லேயருக்குள்ளே போய்க்குங்க, மீடியாக்குள்ளே போய்க்குங்க. அங்கே கைன்மாஸ்டர் கேப்சர்னு இருக்கும், அதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. எடுத்து போட்டதுக்கப்புறம் க்ரீன் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும் தான். ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் இப்போ. ஸோ அதை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணி கீழே இருக்கும் க்ரீன் கலரை, அது கிளிக் பண்ணால் எல்லோ கலர் பாக்ஸ் வரும் லேயரை சுற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போனீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்து 2வது ஆப்ஷன், ஓகேங்களா, குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும், ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா மேலே அங்கே எனேபிள்னு பட்டன் இருக்கும் ரைட் சைடில், அதை ஆன் பண்ணிங்க. ரெட் கலரில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் க்ரீன் கலர்லாம் போயிடும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நம்ம வந்து அதோடைய க்ரீன் கலரை எடுத்தாச்சு. இப்போது உங்கள் டேட்டா எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. இது நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டோம், அன்புடன் வரவேற்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். தென் பார்த்தீங்கன்னா டிசைன் முக்கியம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. நான் அதேமாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பர்த்டே விஷஸ்ன்ற ஒரு ஸ்டைலிஷான ஒரு லெட்டர் கொடுத்துருப்பேன். அந்த பேஜ் எடுத்து நீங்கள் ரைட் சைடில் கார்னரில் போட்டுருங்க. எந்த பேனராக இருந்தாலும் தூக்கி ரைட் சைடில் கார்னர்லேயோ இல்லை லெஃப்ட் சைடு கார்னர்லையோ போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி இது மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணுறீங்க, பர்த்டே எடிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பபுள்ஸோ இல்லை பலூன்ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் பலூன் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இப்போது லெஃப்ட் சைடில் போடணும், ஆனால் அங்கே இடம் இல்லைன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் அந்த பர்த்டே விஷஸுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதோட கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த கலரை மாற்றுறதுக்கான வழி என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டிங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும், காட்டியிருக்கேன் பாருங்கள். அது லாஸ்ட் ஆப்ஷன், கண்ணை முடிட்டு லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. லாஸ்ட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா ஹியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மேலேயும் கீழே லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நீங்கள் இழுத்திங்கன்னா அதோட கலர் மாறும். அந்த பேனருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரை வச்சுக்கலாம். எனக்கு இந்த கலர் ஓகேன்றதுனால அந்த கலர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணாலும் மாற்றிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம பேனருக்கு வந்து பபுள்ஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்கன்றதுனால நம்ம வந்து பபுள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீடியாக்குள்ளே போய்க்கிறேன். அதில் வந்து பபுள்ஸ் வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஆனால் பபுள்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா பிளண்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண லேயரை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணால் தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு வந்து பார்டர் காட்டுவோம். நான் இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் கலர் டாட்டை பார்த்துட்டுங்க பாருங்கள், எல்லோ கலரில் பேக்ரவுண்ட் வந்துடுச்சா. வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக கீழே இருந்து 3வது ஆப்ஷன் பிளண்டிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நான் பலூனுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ பலூனுக்குள்ளே மற்ற இதுக்கு சொல்கிறேன். பிளண்டிங் ஆப்ஷன் கீழேருந்து 3வது ஆப்ஷன் 2 வட்டம் இணையிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ஃபிக்ஸட். ஓகேங்களா? ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற பிளாக்ஸ்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் அதோட வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பிளாக்காக இருந்தால் பிளண்டிங் மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணணும். ஸோ கிராப்னா நம்ம சொல்கிறது வந்து வந்து அழிக்கிறது, பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பீனிஸ்லாம் அழிக்கணும். ஸோ அப்போ தான் ஃபேடான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பிஎன்ஜிஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பபுள்ஸு கிளிக் பண்ணிட்டு எல்லோ கலரில் காட்டும், அதான் அதுக்கு அடையாளம். கிராப்பிங் ஓகே, மார்க் பண்ணி பாட்டுருப்போம், உங்களுக்கு தெரியும். கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அவுட் அனிமேஷனுக்கு கீழே இருக்குது 4வது ஆப்ஷன் நினைக்கிறேன். அது கொடுத்திங்கன்னா மேலே எனேபிள் பட்டன் இருக்கும், அது ஒயிட்டாக இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா ரெட்டாக மாறிடும். ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஷேப்புன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆன் ஆகிடும். அதை கொடுத்திங்கன்னா பக்கத்தில் 3வது ஆப்ஷன் வட்டமாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபெதர்னு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற ஏரோ யூஸ் பண்ணி வெளியே வரணும். அதுக்கப்புறம் ஃபெதர்னு ஆப்ஷன் இருக்கும் கீழே 3வது ஆப்ஷன். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 வச்சுங்க, 10 15 வச்சுங்க, 30 வச்சுங்க. ஸோ அது வச்சிங்கன்னா ஃபேடான மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேனர் ஓவர். மற்றபடி உங்கள் லோகோ ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் லோகோ எனக்கு லோகோ இல்லும் போது கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை, நான் உங்கள் லோகோவை பண்ணி உங்களை லிங்க் அனுப்பிவிடுறேன். ஓகேங்களா?
ஸோ இது மாதிரி தான் ஒரு பேனரை க்ரியேட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக. ஓகே, அடுத்து நம்ம வந்து முக்கியமான விஷயமா என்ன பண்ண போகிறோம்னா லைட்டிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லைட்டிங் வந்து நான் வந்து டவுன்லோட் லிங்கை கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைட்டிங் இமேஜஸ் தான் இது. ஸோ இதை கொடுத்துட்டு நான் பபுள்ஸுக்கு பண்ண மாதிரி அதே மெத்தட் தான் நீங்கள் இதுலேயும் பண்ண போகிறீங்க. பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த எல்லோவுக்கு தவிர அந்த பிளாக்காக இருக்கிற எல்லா கலர்ஸும் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பண்ணிங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. 2 வட்டம் சேர்கிற மாதிரி இருக்கும், அதான் பிளெண்டிங் ஆப்ஷன். ஓகேங்களா? கீழே இருந்து 3ஆவதாக இருக்கும். அடுத்து நீங்கள் இதை செட் பண்ணி முடித்த உடனே இல்லை வந்து அனிமேஷன் அவுட்மேஷன் கீழே பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் காட்டும் ரைட் சைடில். அதில் வந்து 2வது ஆப்ஷனை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 2வது ஆப்ஷனை வந்து கொஞ்சம் மேலே வந்து பர்சன்டேஜ் ஏற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகிடும். டார்க் ஆனதுன்னா இது நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. பார்க்க கொஞ்சம் கிளாரிட்டியோட நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம பேனரை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி ஒரு பேனர் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும், அடுத்தது வீடியோ போடணும் அப்படின்றபோது எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு மாதிரியான வீடியோ போடுவேன். ஓகே, இந்த லிங்கை கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்லாம் பண்ணக்கூடாது, வீடியோ தான் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் காட்டியிருப்பேன் 4 பாக்ஸு ஏரோ காட்டியிருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உடனே சேவ் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை கைன்மாஸ்டர் கேப்சர்ன்ற ஃபோல்டரில் இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அது இப்படி ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஒரு பேனரை க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனர்ஜி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.